வராதுமா 15 ரூபாய்க்குல வராது. ஒரு தேங்காய் கொடுங்க. நல்லதா கொடுங்க. விடுங்கடா. ஏய் விடல. சார் இவன் தான் சார் பையன். சார் இவன் தான் சார். இவன் சார். ஓ சார் இல்ல சார் இவன். ஓ ஏமா எதையுமே வாங்க பேர பேசிட்டே தான் நாம தேவரத பார்க்கணுமா? யாரான ஒண்ணு நேரத்தை காலி பண்ணுமா? பணம்லாம் ஒன்றும் வேணாம் சார். உங்ககிட்ட யாரும் காசு வாங்குவாங்களா சார்? பரவாயில்ல வச்சுக்கங்க. சொல்டா. டேய் நீ சொன்னதெல்லாம் சரிதான்டா. போலீஸ்காரங்க பயங்கரமா மதிக்கிறாங்கடா. 2 பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. என்ன பார்த்து டப்பு நிறுத்தி ஒதுக்கிட்டாங்கடா. சிகரெட் குடிச்சவன் சிகரெட் போட்டு போயிட்டான். தேங்காய் கடைக்காரன் என்கிட்ட இருந்து காசு வாங்கலடா. அப்படியா? கோவில் மணி அடிக்குது, யானை தும்பிக்க தூக்குது. செம்ம சிக்னல்டா. இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. போக போக பாரு இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு. அப்படிங்கிற? சரி சரி சரி, நான் ஜாயின் பண்ணி கூப்பிடுறேன். பாய் பிரதர், பாய். டேய் நீ எங்கடா இருக்க? என்னண்ணே ஒரே என்ஜாயா? என்னது என்ஜாயா? டேய் இது எந்த மாதிரி ஊர் தெரியுமாடா? சிங்கம் புலி யானை கடி இப்படி ஒரு காட்ட மாட்டி விட்டடா. இந்த பாரு எனக்கு இந்த வேல்யூவான ஒரு மண்ணு வேணாம். நான் திருப்பி வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நான் இருப்பேனா? டேய் பயப்படாதடா, சொல்றது கேளுடா. எது பயப்படாதியா? உன்ன நான் சொல்றது கேளு, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரி நீ வந்துருவல? வந்துடுறேன்டா. இந்த பாரு நீ வரணும், நான் வந்துடுறாமா? சரி சரி, நீ ஓவரா டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, நான் உடனே கிளம்பி வரேன். வந்துடுறா வந்துடுறா. ஓ என்னையா அது? அந்த குழந்தைய கடத்தின கேஸை நம்மகிட்ட கொண்டு விட்டானுவன். அது நம்ம ஏரியாவே கிடையாதுயா. அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் தெரியும்ல. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல் நம்ம ஏரியாவில் வருதான். பின்ன தூக்குறது யாரு? மாறியில அவன் விஷயத்துல தலையிட்ட உசுறு தப்புமா? அதான் சூசகமா பார்த்து நம்மகிட்ட நவட்டி விட்டாங்க. எல்லாம் சரிதான்யா, தலையிடாம இருக்க முடியாது. கடத்துனது கஸ்டம்ஸ் அதிகாரியோட குழந்தைய. ப்ரெஷர் மேல ப்ரெஷர் வருது. என்னையா பண்றது? பாயா திருமூர்த்தி சார், இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் குழந்தைய மாறி தூக்கி வச்சு மிரட்டுறானா. நான் ஒன்னேதான் அனுப்பலான்னு இருக்கேன். போய் கூட்டிட்டு வந்துறியா? மாட்னாயா? எல்லாரும் சொன்னானுவேன் புதுசா வந்துருக்க பொறுப்பை கொடுக்காதன்னு. நான் தான் அவனுக்கு ஃபுல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். வேற காப்பாத்தணுமியா? இந்தா பாரியா மணி கூட அடிக்கி. உனக்கு நல்ல நேரவே. போயிட்டு வாவே. சார் ஒரு நிமிஷம் சார். கலைக்கிருச்சா? டேய் உனக்கு சந்தோஷம் தானே? முதல் நாள் என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு குழந்தையை கடத்திட்டாங்களா? நான் தான் போய் காப்பாத்தணுமா? இப்படி சிக்க வச்சிட்டியாடா. எதுக்கு பயப்படுற? ஓ போவா? அப்படியே போக வேண்டியதான். மாறி யார் தெரியும்ல? அவன் யாரா இருக்கட்டும், அது பத்தி பிரச்சனை இல்ல. நான் சொல்ற மாதிரி செய். உன் கூட யாரும் வேணாம், நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்லு. எது தனியாவா? தனியாவா? சோலோவா? ஐயா அப்படி அடிக்காதீங்க, தப்பு கிழிஞ்சிருங்கய்யா. பெரிய பெரிய தப்பு செய்யறவங்களெல்லாம் விட்டுட்டு தப்படிக்கிற எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களா ஐயா? கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஏமியா நேத்து அந்த பதுங்குனது இப்படி பாயுறதுக்கு தானா ஐயா? யோ என்னையா போனதும் தெரியல வந்ததும் தெரியல, டப்புனு முடிச்சுட்டு வந்துட்டேன். போட்டுட்டு போன காக்கி சட்டை கசங்காமலே சாதிச்சிட்டியா ஐயா?
தானாயா? நீ காப்பாத்துனது இந்த குழந்தைய மட்டும் இல்லையா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய மானத்தையும். ரொம்ப பெருமையா இருக்கலாம். சிங்களா தான் போவோம்னு அடம்பிடிச்சாமல்ல, சிங்களா தானே போவோம். தூத்துக்குடியில இப்படி ஒரு சிங்கத்தை, இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்ல. பாக்கிறதுக்கு சின்ன வயசுல நான் அமைச்சர் அது மாதிரி இல்ல. ஆமா சார். கேள்விப்பட்டோம் ஐயா, உங்க அப்பா போலீஸ், உங்க தாத்தா போலீஸ், போலீஸ் சத்தம் உடம்புல ஓடுது இல்ல, இப்படி தாமரிட்டு வந்து நிப்ப. இல்ல சார். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நாம இவ்வளவு புகழ் பாடுதோம், முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சையில எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம பாரு. இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருமில்ல. விடல சார். வீரத்துக்கு அடையாளம் எப்படி வச்சுக்க. நல்லா இருக்கு. இந்த வாழை எனக்கு யார் கொடுத்தா தெரியும்ல? சொல்லல. அது சார் வந்து சரி, பழைய பெருமை எதுக்கு, புதிய பெருமையா பாடுவோம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய. தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள பொறுக்கலையடா உனக்கு? வீட்ல இருந்து முடிவு கட்டிட்டு தான் வருவீங்களா? சாரிங்க, தெரிஞ்சே யாராவது இடிப்பாங்களா? ஏ தெரிஞ்சுதான் இடியே. காலங்காத்தால வந்துட்டான், கண்ண பொடரியில வச்சுக்கிட்டு. சொன்னா கேளுங்க, நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன். தள்ளுங்க ஒரே. ஏய், வண்டியை தொட்டா கையை விட்டுவேன். ஐயோ, மறுபடியும் கீழே போட்டா பாவி. அச்சச்சோ, வண்டி செம சொட்டையாயிடுச்சே. யோ, போயா சொட்டை. அட்டக்கம். உனக்கு இது நல்லா இருக்கா? புது வண்டி அப்படி பண்ணிட்டியே. காலையில தான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பார்த்து கலர் செலக்ட் பண்ணேன். மூளை இல்லாதவனே, ஏழ்ற. ஹலோ, நான் தான் வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? புது வண்டி அப்படி பண்ணதுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுப்பாங்களா? உன்னெல்லாம் போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுக்கணும். ஏமா வீல் கத்துற? அந்த தம்பி தான் அடிபட்டதை சரி பண்ணி தரம் சொல்லுது இல்ல? யோ, சோலியா பாத்துட்டு போயா. பணமாற மாதிரி வளர்ந்துருக்கான். ஏன்டா அடிச்சேன்னு இவனை கேட்காம ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா வார்த்தை மட்டும் தப்பா வருது. பொம்பளைன்னு பாக்குறேன். பொம்பளைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க வாயை முட்டு போணுமா? என்ன பண்ணுவேன்? ஹலோ, வாடா போடான்னு பேசாதீங்க, அப்புறம் நமக்கும் பேச்சு வரும். என்னடா வரும்? என்னடா பேசுவ நீ? போடி. போடியா? என்ன பண்ற பாரு மகனே, நீ சத்த. அவன் பறந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே ரவுடித்தனமா இருக்குண்ணே. அதான் நான் அப்ப ஃபோன் பண்ணி சொன்னேன்லடா. ஆம்பளைங்களை பத்தி சொல்லண்ணே, பொம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்னடா சொல்ற? தெரியாம ஒரு பொண்ணு வண்டி அடிச்சிட்டேன். என்ன கத்துறா? பொம்பளையாவ 3 வாயை மொத்தமா வச்சிருக்கானே. எப்பா அட பாவி, இப்படி பண்ணிருக்கான். அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த? கூட்டமா இருக்குன்னு சொல்லி டீசன்ட் பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன். கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்ரகாளின்னு. நீ ஏங்க டீசன்ட் எல்லாம் பார்த்துட்டு? நீ தான் நல்லா பேசுவியே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே? கேட்காம வருவேனா? நானும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன். ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. மறுபடியும் அவனை கண்ணுல பார்த்தேன், சட்னி தான். நானா இருக்க போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன். நீ எல்லாம் சிக்கி இருந்த சட்னி தான். என்ன இந்த பேச்சு பேசிருக்கா? பேசாம ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவோம்டா. அதெல்லாம் வேணாண்ணே, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. அப்போ சரி. ஏமா ஒரே நம்பரை 2 பேர் கேட்டா எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? அது என் லக்கி நம்பர் சார், அதனாலதான் விரும்பி கேக்குறேன். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜென்டில்மேன் கிட்ட நான் வேணா பேசுறேன். அதோ அவர்தான் அந்த ஜென்டில்மேன். கண்டவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல சார். இதுக்கு என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ்? எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க, நான் கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். சார், நானும் அப்ளை பண்ணியிருக்கேன். இது என்னோட லக்கி நம்பர். எவ்வளோ பணம் வேணாலும் கட்டுறேன், எனக்கு இந்த நம்பர் வேணும்.
பரம எதிரி கூட விட்டு கொடுப்பேன், ஆனா இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார். இவன் என்ன சார் விட்டு கொடுக்கறது? நீங்க சொல்லுங்க சார் எவ்வளவு கட்டணும்னு, நான் கட்டுறேன். 2 பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதாம்மா முடியும். ஓகே சார், நான் விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். தம்பியை விட்டு கொடுத்துருச்சு. அந்த நம்பரை நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. விட்டுலாம் கொடுக்கல சார். ஊட்டி கழிச்சு பார்த்தேன். 1516 டோட்டலாக 13 பேய் நம்பரு. இவங்க ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும், கொடுத்துருங்க. யாரை பத்திர பேரு சொன்ன? டேய், என்ன திமிரு இருந்தா என்ன பத்திர பேரு சொல்லிட்டு போவேன்? டேய், நீ தான பேய், என்ன ஓடுற? டேய், நில்லுடா. டேய், என்ன ஓடுற? பயப்பட. ஏங்க அப்படி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? என்னது? நான் பேய் மாதிரி கத்துறேனா? போறா பார், எல்லாம் அவனால. போறா பார், போறா. யாருக்கு அவன்? அன்னைக்கு ஸ்கூட்டியை உடைச்சிட்டு போனா, இன்னைக்கு என்ன பேய்னு திட்டிட்டு போறான். அவனா? ஐயோ, அவன் மூஞ்சி பக்கம் விட்டனே. அவன் மூஞ்சி மறுபடியும் பார்த்தேன், சட்னி தான். பாட்டி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏதாவது ஃபோன் வந்து அட்டெண்ட் பண்ணு. சரி அத்தா, போய் குளி. எதுக்கு பாட்டி சோப் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிற? சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயந்தி டீம் லீடர். பாட்டி, ஃபோன் அடிக்குது, எடு. குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. ஐயோ, எப்ப வந்தீங்க? வீட்ல யாரும் இல்லையே, சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணு கொடுக்காம. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. எங்க சைட்ல இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. நாள் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, சமையல் கூட ஆள் பார்த்தாச்சு. உங்க சைட்ல இருந்து என்ன பார்க்கணுமோ பார்த்துக்குங்க. எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலையே, எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டீங்களே. யார் பார்த்தா என்னங்க? எதுக்கு உங்க வேலை எங்க வேலைன்னு பிரிச்சு பேசுறீங்க? இனிமே எல்லாமே நம்ம வேலை தானே, நாங்களே பார்த்துக்கிறோம். கிளம்புறேன். சரி. ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே? சாப்பிட்ட மாதிரி தாங்க. உங்களுக்கு தான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எங்க அக்கா உங்ககிட்ட சண்டை போடுறத மனசுல வச்சுக்காம நீங்க தானே ஓகே பண்ணீங்க, அதுக்காக தான். நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கெல்லாம் காரணம் வேணுமாங்க? என்னடி அப்பையில இருந்து பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டு கிடக்க? பாட்டி, ஒரு நிமிஷம் அப்படியே இரு. கொஞ்சம் பின்னால வா, பின்னால வா. ஐயோ, போச்சு. பாட்டி, பாட்டி, கொஞ்சம் அப்படியே நில்லு. இங்க வா. எதுக்குடி? வா பாட்டி. என்னத்துக்கு? இந்த டவல கட்டு. எதுக்கு இத கட்ட சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கட்டு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவுத்து கட்டு. வா வா. அவுத்து கட்டு. ஐயோ, போச்சு. பாத்துட்டான். அவன் பார்த்தாச்சு சொல்லும்போது நான் சந்தேகப்பட்டிருக்கணும். பாத்துட்டான். கன்ஃபார்மா பாத்துட்டான். ஏய், முழு கோழி இப்படி கொண்டு வந்து வச்சா தனியா எப்படி திங்கிறது? ஏ, தனியா போய் இவ்வளவு பெரிய காரியம்லாம் பண்றப்போ இதை தனியா சாப்பிட முடியாதா? அண்ணாச்சியோட மொத்த சரக்கையும் தனியால போய் தான் பிடிச்சிட்டு வந்தீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டோம். சாப்பிடுங்க. ஏண்டா, காலையிலேயே கொட்டிக்க போறியே, நீ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கா போற? ஏன் பாட்டி, நீ மட்டும் காலங்காத்தாலே கொட்டிட்டியே, நீ என்ன ஸ்டேட் பேங்க் வேலைக்கா போற? எல்லாத்துக்கும் எழுத்து எழுத்து பேச கத்துக்கிட்டான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஊர்ல எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு, அவர் எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்காருன்னு. எங்களுக்கு கேட்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சாப்பிடுங்க. மாமா மாமா ப்ளீஸ், அது அப்படியே வைங்க. இது ஸ்பெஷலா நானே செஞ்சது. சாப்பிட்டு பாருங்க. ஏய், நீ இப்படி பண்ண எப்படி? மனுஷன் 2 கோழி எப்படி சாப்பிடுறது? பரவாயில்ல மாமா, சாப்பிடுங்க.
சரி. நைஸ். அதான் நான் சொன்னேன். டேய் நீ எப்படா வந்த? நீ 2வது கோழி முழுங்கும் போதே வந்துட்டேன். நீ ஒன்றும் சாப்பிடலையா? வெறும் தட்டெல்லாம் சாப்பிட முடியாது பிரதர். ஏய் உனக்கு ஒன்றும் வைக்கல? நீ ஏதாவது மிச்சம் வச்சாதான் உண்டு. சாப்பிடும் போதெல்லாம் பேசக்கூடாது. அது சாப்பிட்றவங்களுக்கு. ஐயோ என்னால முடியாதுமா, முடியாது. ஐயோ மாமா அது உங்களுக்கு இல்ல எனக்கு. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரி நானும் கிளம்புறேன். டியூட்டிக்கு டைம் ஆச்சு. ஐயோ சீக்கிரம் சாப்பிடணும். அக்கா இங்க கால் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு கால் கிடைக்குமா? ஜெயந்தி மத்தியானத்துக்கு லஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது மறக்காம எடுத்துக்கிட்டு போ. பார்க்க போறாங்க. பின்னதுல இந்த ஜாமான்லாம் சீக்கிரம் வாங்கி வந்துரு. ஓகே? அங்கங்க சுத்தாம சீக்கிரம் வந்துடணும். பிரதர் என்ன பிரதர் இது? நீ மதியம் முழுங்குறதுக்கு மட்டனா?